Hi friends, welcome back to Kalakal Bhagya YouTube channel. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இன்றைக்கி நம்ம மாம்பழம் கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் மாம்பழம் கேசரி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதே நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தாதான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த கொதிக்க வச்ச தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த சுடு தண்ணியில் ரவை நல்லா வெந்துடும். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. 1 டம்ளர் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாம்பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால் 1 டம்ளர் சர்க்கரை போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை போட்டோன்னே இலகி வரும். ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டால் நம்மளுக்கு தித்திப்பை எடுத்து கொடுக்கும். இந்த அரைச்சி வச்ச மாம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மாம்பழம் கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.